வெல்கம் டு ஆத்மா. புதிய உறவுகளின் எண்ணங்களை அறியாததால் தான் அப்பாவி மனிதர்கள் பல விபரீதங்களை சந்திக்கிறார்கள். இதில் சில பேர் வெளியே தெரியப்படுகிறார்கள், பல பேர் ஏமாந்ததை வெளியே சொல்லாமல் மனதிற்குள்ளேயே புதைத்திருக்கிறார்கள். கயவர்களால் ஏமாற்றப்பட்டு காலத்தால் கைவிடப்பட்டாலும் புதிய உறவுகளை பிடித்துக் கொண்டு மீண்டும் புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புதிய உறவுதான் காமேஷின் வருகை. காமேஷின் நம்பிக்கையான பேச்சும் ஆனந்தி மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் மேகலாவுக்கும் அவளது அம்மாவுக்கும் ஆறுதலை அளித்தது. காமேஷின் வருகை என்ன மாற்றத்தை தரப்போகிறது? ஆகாஷ் வைத்த கண்ணியில் மேகலா சிக்குவாளா? பார்க்கலாம். ஆனந்தியா பறி கொடுத்ததுல இருந்து அத்தை ரொம்ப வீக்கா இருக்காங்க. நீதான் உங்களுக்கு எல்லாமே. நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். யாரோ ஏதோ சொன்னதை நம்பி நீங்க எல்லாரும் ஆனந்தியை தப்பா நினைக்காதீங்க. வாங்க மாப்பிள்ள. ஆனந்தி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் தான் அவ கஷ்டப்பட்டாலே தவிர வேற எந்த தப்பான வழிக்கும் அவ போக மாட்டா. எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு எப்படி இல்லாம போச்சு? சிங்கப்பூர்ல இருந்து அப்பா போன் பண்ணியிருந்தாரு. கடைசி ஆனந்தி முகத்தை கூட பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கிட்ட இருந்து பார்த்துக்க சொன்னாரு. அப்பா சொல்லாட்டியும் கண்டிப்பா நான் செய்வேன். இனி உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஆனந்தி இருந்து செஞ்சதையும் அவளால செய்ய முடியாததையும் நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க நிம்மதியா இருங்க. மாமா, 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 Mama, 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 ஆனந்தி, ஆனந்தி, Mama. பயப்படாத மாமா. எப்படி இருக்க? நீங்க என் குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படி பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்களோ அதுதான் உண்மை. நான் எந்த தப்பான வழிக்கும் போகல மாமா. என்னை கொன்னுட்டாங்க. யாரு யார் அப்படி செஞ்சது? யாருன்னு சொல்லு. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றான்னு பாரு. வேண்டாம் மாமா. அவங்கள மோசமானவங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்க அமைதியா இருங்க. அம்மா தங்கச்சி ஏதாவது பண்ணிட போறாங்க. அது மட்டும் இல்ல, எனக்காக நீங்க அவனை ஏதாவது செய்ய போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா இப்போதைக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவை ஒரு ஆணோட பாதுகாப்பும் தைரியமும் மட்டும்தான்.
குடும்பத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ அவங்கள சும்மா விடக்கூடாது. நான் என்ன பண்ண முடியும் மாமா? நீ நினைச்சா அவங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு. எப்படி சொல்ற? என் முன்னாடி உருவமா வந்து நிக்கிறியே, இதுதான் உன் சக்திக்கான ஆதாரம். உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாம இது சாத்தியம் இல்லை. உன் உயிர் உன் உடம்பை விட்டு பிரிஞ்சதோ நேர சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கணும். ஏன் இன்னும் நீ இங்க ஆன்மாவோட சுத்திட்டு இருக்க? உன் கடமை இன்னும் முடியல. அந்த கடமை வேற எதுவும் இல்லை. உன்னை அழிச்சவங்கள, உன்னை பத்தி தப்பானவனும் பழி சுமத்தினவங்கள எல்லாரையும் நீ அழிக்கணும். அப்படி நீ அவங்கள பழி வாங்காம விட்டுட்டா உன் ஆத்மாவும் சாந்தி அடையாது. உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் அவங்க கொலை பண்ண போறாங்களோ. நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்ப, உன் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. நீ மட்டும் அவங்கள பழி வாங்காம விட்டுட்ட, நீ தப்பானவன்றது உண்மையாயிடும். உன் மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். உன்னால முடியலனா அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லு. நானே அவங்கள வெட்டி போட்டுட்டு ஆனந்தி நல்லவன்னு இந்த ஊருக்கு நிரூபிச்சிட்டு ஜெயிலுக்கு போறேன். வேண்டாம் மாமா, வேண்டாம். நான் நல்லவ, எந்த தப்பும் பண்ணலங்கிறத நிரூபிக்கிறேன். அவங்கள நானே என் கையால ஒவ்வொருத்தரையா கொல்றேன். அப்ப தெரிஞ்சுப்பீங்க நான் யாருன்னு. என்ன மாப்பிள்ள, அத்த, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. அம்மாவும் இன்னும் காணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா மாத்திரை எல்லாம் போட்டா? போட்டுக்கிட்டம்மா. என்ன மேகலா, சாப்பாடு நீ எடுத்துட்டு வர? மாமாட்டியே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. நீ காலேஜுக்கு போல? அதெல்லாம் பொறுமையா போய்க்கலாம் மாமா. பொறுமையாவா? இல்ல மாமா, இன்னும் ஃபீஸ் கட்டல, அதான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆனந்தி மாதிரி இருக்காத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னல. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் வெளியே போவோம். சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் உனக்கு ஃபீஸ் கட்டலாம். சரி மாமா. எப்படிமா இருக்கீங்க? இப்போ நல்லா மூச்சு விட முடியுதா? மூச்சு விட முடியுது டாக்டர். ஓகே. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஓகேவா? வரேம்மா. டிஸ்சார்ஜ் ஃபார்மை ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போகலாம். நீங்கள் தான் வினிதாவா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? இல்லை, எப்போவாவது ஆனந்தி என்கிட்ட ஃபோனில் பேசினா உங்களை பற்றி தான் சொல்லுவா, அதான் கேட்டேன். நீங்கள்?
நான் ஆனந்தியோட மாமா பையன். ஓ அப்படியா? ம்ஹும். ஹாய் டார்லிங். அப்பா முதல்ல அந்த ஆனந்தி அம்மாவோட டிஸ்சார்ஜ் ஃபார்மை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க இங்க இருந்து கிளம்புனா போதும். என்னடா சிரிக்கிற? இப்போ எதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிற? ஆ முதல்ல அதுங்க இங்க இருந்து கிளம்புனா போதும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்குதுங்க பஞ்ச பரதேசிங்க. இல்லையே, அந்த ரெண்டாவது பொண்ணை பார்த்தா வறுமையில இருக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா செழிப்பா தானே இருக்கா? என்னடா சொல்ற? ஏய் வேண்டாண்டா, இப்பதான் ஆனந்தி பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்கோம். மறுபடியும் இந்த பொண்ணை ஏதாவது செய்ய போய் மாட்டிக்க போறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. டிஸ்சார்ஜை இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தள்ளி போடு. அதுக்குள்ள ஏதாவது முடியுமான்னு பாரு. உன்னால முடியும். உனக்கு மட்டும் ஏன் தான் இவ்ளோ பசி எடுக்குதோ? டிஸ்சார்ஜ் எல்லாம் தள்ளி போட வேண்டாம், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன். குட். வினிதனா சும்மாவா? இப்படி சொல்லி சொல்லி என்ன மயக்கிறடா. நீ மட்டும் என்ன, உன் அழகை பார்த்து நானே வாங்கிட்டேனே. சும்மா இரு. இன்னும் 2 நாள்ல நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே, கண்டிப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏண்டா காமேஷ், இங்க வந்து போனாடா? ஹலோ, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஆஃபீஸ் கால்மா. சரி அப்புறம் பேசு. மாமா, அப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனந்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா, அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அப்படியா? சரி, அந்த டீடைல்ஸ்லாம் கொடு. நாளைக்கு என்னன்னு பார்க்குறேன். சரி மாமா. இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க வீட்டுக்கு போலாம். இனிமே நீங்க மாவு மில்லுக்குலாம் வேலைக்கு போக வேண்டாம். ஆனந்திக்கு ஏதாவது செய்யணும்னு எம்டி நினைக்கிறாரு. அதனால இந்த ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். அதனால ஆதார் அப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு வந்துருங்க. சரிங்கக்கா. அம்மா, ஈவினிங்கே அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமாப்பா. நானும் மேகலாவும் காலேஜ் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறோம். சரி. மேகலா, வா போலாம். போயிட்டு வரேம்மா. சரிம்மா. வரேன்ப்பா. சரிம்மா. மேகலா மீது ஆகாஷ் கொண்ட மோகத்தால் குணமடைந்த ஆனந்தியின் அம்மாவிற்கு மருத்துவமனையிலேயே வேலை கொடுத்து விட்டால் மேகலாவின் வருகை தொடர்கதையாக இருக்கும் என்று நம்பினார் ஆகாஷ். மேகலாவை அடைய ஆகாஷின் திட்டங்கள் எல்லாம் ஆனந்தியின் அமானுஷ்ய செயல்களுக்கு முன்னால் தவிடுபொடியாகிவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் ஆனந்தியின் கொலையிலிருந்து தப்பித்துவிட்டு மீண்டும் ஆகாஷுடன் சகஜமாக பழகத் தொடங்கிவிட்டாள். உண்மையிலேயே வினிதா தப்பித்து விட்டாளா அல்லது ஆனந்தி விரித்த பொறியில் மாட்டிக்கொள்வாளா? உறவுகள் வலுப்பெறும் போதுதான் அந்த உறவுக்கான அன்பும் பலப்படும். மனித வாழ்க்கை சில சுவாரஸ்யங்கள் இல்லாத போது இருப்பவனிடம் பெறும் உதவியும், தேவைப்படும் போது கேட்காமலே கிடைக்கும் உதவியும் மறக்க முடியாத நிகழ்வை தரும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் ஆனந்தியின் அம்மாவிற்கும் தங்கைக்கும் நடக்கப் போகிறது. அந்த தருணம் தான் என்ன பார்க்கலாம். இந்தாம்மா, இதை உள்ள வை. உட்காருங்க நீ. பாத்து. ரொம்ப டயர்டா இருக்கா நீ? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. லேசா மேகலா, தலை சுத்துற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. காப்பி போட்டு கொண்டாமா. சரிப்பா. நீ எதுவும் கவலைப்படாத. ஒரு 2 நாள் இங்கே தங்கிட்டு போலாமாப்பா? ஆமாம்மா, ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். நீ தாராளமா இருந்துக்கோப்பா, எங்களுக்கும் சந்தோஷம்தான்.
கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். மாமா நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். ம் மேகலா, நான் ஏடிஎம் போயிட்டு அப்படியே மார்க்கெட் போறேன். என்னென்ன வேணும் நீ எனக்கு ஃபோன் பண்ண. சரி மாமா. ஆனந்தி எப்படியாவது காமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. மேகலா படிப்பு முடிச்சதும் காமேஷ்க்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? இந்த நேரத்துல பேசுறது தப்புதான். மனசுல தோணுச்சு, சட்டுன்னு கேட்டுட்டேன். என்ன அண்ணி சொல்றீங்க? சரி, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். அதெல்லாம் நீ எதுவும் உரி பண்ணிக்காத, நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஓகேவா? வினிதா அக்காவை பார்க்கணும். யாரு? நர்ஸ் வினிதாவா? ஆமாங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம் சரி. சுகன்யா, நீ போய் இப்படி வந்து வினிதா நர்ஸை உட்காருமா. கூட்டிட்டு வா. சரி. வினிதா, உன்னை பார்க்க ஆனந்தியோட அப்பா வந்திருக்காங்க. அப்படியா? சரி, நீ இதை பார்த்து நான் வரேன். அம்மா வராங்க. வணக்கம்மா. மேகலா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. எம்டி ஃப்ரீயா இருக்காருன்னு பார்த்துட்டு ம் வந்துடுறேன். சரிக்கா. உட்காருமா. ம் ஆகாஷ், மேகலா வந்திருக்கா. ரொம்ப ட்ரீமுக்கு போகாத, கூடவே அவ அப்பனும் வந்திருக்கான். அந்த கிழமை எதுக்கு வந்தா? அவ மட்டும்தான் வருவான்னு நினைச்சேன். போய் அவளை மட்டும் உள்ள அனுப்பு. கொஞ்சம் பொறுமையா இருடா. நிதானமா டீல் பண்ணுவோன்னா கேட்க மாட்டேங்கிற. அதெல்லாம் பேசி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ போ, அவளை அனுப்பு. மேகலாவிற்கும் அத்தை மகன் காமேஷிற்கும் திருமணம் முடிக்க குடும்பத்தார் முடிவு செய்கிறார்கள். மேகலாவிற்கு இதில் சந்தோஷம்தான். ஆனால் ஆகாஷின் சூழ்ச்சி ஆனந்தியின் வாழ்க்கையை சீரழித்தது போல் மேகலாவின் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறதோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கெட்டவர்களுக்கு பலியாகவே சில அப்பாவி பெண்கள் பிறப்பெடுக்கிறார்கள். ஆனந்தியும் அப்படித்தான். அந்த வழியில் இப்போது மேகலாவும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். பார்க்கலாம். இப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா 2வது ரூம்ல எப்படி இருப்பாரு? சரிங்கக்கா. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட கூட சைன் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்ஸ்க்கா. சார் நீங்க இங்கே இருங்க. இப்போ எல்லாரும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மேகலாக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும்ல, அதனால அவர் சைன் பண்ணி கொடுத்துருவாரு. ம் சரி மேகலா, நீ போய் பார்த்துட்டு வா. ம் சரிப்பா. போ. நீங்க உட்காருங்க. ம் உட்காருங்க. சரிம்மா. அவ வந்துருவா. சரிம்மா. சார், வாங்க. வினிதா அக்கா இன்சூரன்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்ல கையெழுத்து போட சொன்னாங்க. ஆமா. உட்காருங்க.
இதுல டிக் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுருங்க. ம். உன் அக்கா மாதிரி இல்லாம நீயாவது புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. காலேஜ் முடிஞ்சதும் நீ எங்கேயும் போக வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டல்லே உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இங்கேயே வேலை பார்க்கலாம். இங்க உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர சொல்றேன், சரியா? கைய எடுறா. என்னதாண்டா சொல்றேன், கைய எடுறா. என்னடா பாக்குற? ஏன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்ப என் தங்கச்சி வாழ்க்கையோட விளையாட பாக்குறியா? ஒன்னு அவளை நெருங்க விட மாட்டேன். எப்பவும் அவ பக்கத்திலேயே இருப்பேன். இன்னையோட உன் ஆட்டோ எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. ஏன்னா நீ வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். ஹேய், என்ன ஆனந்தி மாதிரி பேசினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? ஆனந்தி மாதிரி இல்லடா, நான் ஆனந்தியே தான். காமேஷ் ஆனந்தியின் ஆத்மாவிற்கு ஊட்டிய நம்பிக்கையில் இன்று ஆனந்தி மறு அவதாரம் எடுத்து விட்டாள். ஆம், மேகலாவின் உருவில் ஆனந்தி மிரண்டு போயிருக்கிறான். ஆகாஷ் ஒரு நரகாசுரனின் சாவுக்கு காலம் காலமாக கொண்டாடிக் கொண்டிருக்கும் மனிதர்களின் முன்னால் ஆகாஷின் முடிவுக்காக காத்திருப்போம் நாளை வரை.